காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள். சார், இப்போ நம்ம பேசுனது எல்லாமே நீங்கள் அவதானிக்கிறீங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்கு நான் வாழ்த்துறேன். தொடர்ந்து அரசியமாகவே அறிப்பதை போன்று அரசியலில் யார் வெற்றி பெறுவார், எத்தனை சதம் என்று வாக்கலாம் என்று பேசி கொண்டிருக்கும் போது மக்கள் பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறீங்க. இதுதானே நம்ம வேலை. நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி சொன்னார், தேர்தல் 29ஆம் தேதி முடிஞ்ச மறுநாள் விலை உயர்த்துவார்கள் சொன்னார். மாட்டோம் என்று பெட்ரோலிய துறையும் சொல்லிச்சு, அந்த அமைச்சரவையும் சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள். 993 1000 ரூபாய் உயர்த்திருக்கான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா தானே? ஆமாம், 7 ரூபா. இது எப்படி உருவாச்சுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு நேரடி காரணம் வந்து ஒன்றிய அரசு தான், மாநில அரசு அல்ல. அதுக்கு இணையாக வந்து அவங்களுடைய வரிகள் வந்து உயரும். இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்த விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது 425 ரூபா கேஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். வியாபார கேஸ் வந்து அதே இது 500 ரூபா இருந்துச்சு. 19 கிலோ என்பது கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். அதை என்ன சொன்னார் வந்த உடனே, நான் உங்களுக்கு பணமாக தந்துடுறேன், நான் 600 ரூபா ஏற்றுறேன், 800 ரூபா ஏற்றுறேன்னு 900 1000 வரை ஏற்றினார், 425 ரூபாயை. ஆனால் நம்ம கைக்கு கிடைச்சது 14 ரூபாயிலேருந்து 24 ரூபா தான். அந்த பணம் திருப்பி வந்துச்சு, இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சொன்னதை காப்பாற்றினார். வரவேண்டிய 400 ரூபாயோ நம்ம 300 ரூபாயோ 500 ரூபாயோ மக்களுக்கு போகாமல் எப்படி ஏமாத்தினார்னா, வெறும் 14 ரூபா 24 ரூபா வர்ற மாதிரி பண்ணார். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது மட்டுமல்ல, பெட்ரோலும் ரவிசங்கர் அவர் சொன்ன மாதிரி மக்கள் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக ஆயில் பாண்ட் அல்லது ஆயில் பூலில் உருவாக்கி பல்வேறு நிதியங்களில் வந்து மீத உள்ள பணத்தையும் அதில் கொண்டு போய் போடுவாங்க. போட்டதன் விளைவு 110 140 ரூபாய்க்கு குரூட் ஆயில் விற்கும் பொழுதும் கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 65 ரூபாயிலிருந்து 70 ரூபா தான் பெட்ரோல் டீசல் விலை இருந்துச்சு. 2013 $141 இன்டர்நேஷனல் பிரைஸ். அன்னைக்கு இந்தியாவுடைய விலை 73 ரூபா 16 பைசா. $140 விலை இருக்கும் பொழுது நீங்க சொன்ன விலை அதுக்கு முன்னாலே 13. நான் சொல்றது உச்சபட்சமா $141 வரையும் போச்சு, உச்சபட்சம். ஆனா இந்தியா ப்ளீஸ் அதாவது 65 70 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு, புரிஞ்சுக்குங்க. ஆனால் இன்னைக்கு 100 ரூபா விலையை தொட்டுச்சு. இந்த காரணம் என்ன? உங்களுக்கு 28% டியூட்டி பிளஸ் 5.24 வாட்டு 2 வரி. இந்த 2 வரி சேர்ந்ததன் விளைவு அப்போ என்ன அவன் சொன்னா 3%லேருந்து 9% தான் வரி இருந்துச்சு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும். அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இந்த பெட்ரோல் டீசல் கேஸை வச்சு மக்களை ஏமாற்றணும், மக்களை அவங்களுடைய பணத்தை பிடுங்கணும்னு நினைக்கல. மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சதன் விளைவு இது நடந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மக்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய பூட்டான்ல இன்னைக்கு 60 ரூபா பெட்ரோல் விலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்கத்தில் உள்ள பூட்டான்ல நம்மள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய பிற நாடுகளில் கூட அதன் விலை கம்மியா இருக்கு. ஏன் இந்தியாவில் கூட இருக்கு? அப்ப இந்திய மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. சொன்ன மாதிரி நடந்துச்சு. இது ஒரு முறை இருக்கட்டும்.